நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணி தேர்தல் களத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இது ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னவென்றால் திமுக காங்கிரஸ் என்ற அந்த கூட்டணியில் அந்த ரெண்டு கட்சிகள் இருந்து விட்டால் தாராளமாக சிறுபான்மையினுடைய வாக்குகள் கம்ப்ளீட்டாக அங்கே போய்விடுகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 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 ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது ஒரு 100 மீட்டர்னு வச்சுங்களேன், காங்கிரஸும் திமுகவும் ஏறத்தாழ ஒரு 10 மீட்டர்லேருந்து ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு 90 மீட்டர்ஸ் தான். பிஜேபி பாக்கியவர்கள்லாம் கொஞ்சம் பின்னால் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு காலம் போய் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை கம்ப்ளீட்டாக மாற்றிவிட வேண்டும், இல்லை என்றால் சிதைக்க வேண்டும். அது சிதைக்கிறக்கின்ற அத்தனை வழிகளும் தான் பாஜக அதே மாதிரி பாக்கிய கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் இப்போ அதிமுக போய் சேர்ந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மெஜாரிட்டி வாக்குகள் அங்கே வரும் என்று நினைக்கிறார்கள். அதாவது ஹிந்து வாக்குகள் அங்கே வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த பக்கம் விஜய் ஓரளவுக்கு சிறுபான்மை வாக்குகளை எடுத்து செல்வார்கள் என்று நினைக்கிறார்கள். அதே மாதிரி பார்க்கிருக்கின்ற சில வெளியே நிற்கக்கூடிய கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் ஓரளவுக்கு எடுத்து செல்லும் என்று நினைக்கிறார்கள். அதனால நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையும் சேர்த்து கொண்டு பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. சார், தமிழ்நாட்டில் இதே கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வேறு மாதிரியும் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ 2026 இந்த கூட்டணிக்கு எப்படி வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தளவில் இப்போ அதிமுகவினுடைய அந்த சிறுபான்மை வாக்குகள் இப்போ எங்கே போகுன்ற கொஸ்டின் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது நிச்சயமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் போகும். அப்போது அங்கே இப்போ திமுக காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் திமுக அதிகாரத்தில் இருந்தால் 5 வருடம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் அதிமுகவிலிருந்து செல்கின்ற இந்த மைனாரிட்டி வாக்குகளும் ரெண்டு நெகட்டிவ் ஆயிடுத்துன்னா, அதாவது இது ஒரு 5% வருது, அதுவும் ஒரு 5% வருது என்றால் நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு தான் அங்கே வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புக்கு சான்ஸே கிடையாது. அதிமுக செய்த ஒரு பெரும் ஒரு தவறாக நான் இதை காண்கிறேன். சரி, இப்போது அண்ணாமலை அவர்களை மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமியோட வியூகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி கூட நம்ம அந்த மேடையில் பார்த்தோம் யார் பேசினான்று. அதாவது அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி என்றால் அதிமுகவினுடைய தலைவர் தான் அது இங்கே பேசியிருக்க வேண்டும். அதுக்கு மாறாக பாஜகனுடைய தலைவர், அதுவும் அவர் எந்த மொழியில் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஹிந்தி மொழியில் பேசி கொண்டிருக்கிறார். அது தமிழகத்துக்கு ஆங்கிலம் அறிந்த ஒரு தலைவர் ஹிந்தி மொழியில் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு இருக்கிறது. அப்போ முழுக்க அதிமுகவை புறக்கணிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக, அதிமுகவை கொச்சையாக காமிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கண்டேன். சார், இதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக அதிமுக என்ன சொல்கிறது, இன்றைய அதிமுக, அதாவது எடப்பாடியினுடைய அதிமுக என்ன சொல்லுகிறதோ அதை ஒட்டித்தான் நிச்சயமாக பாஜகவுக்கு பயணிக்க முடியும் என்ற ஒரு நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது ஏன் உருவாயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக மிக மிக சிறிய டிமாண்ட்ஸ் தான் பாஜக கிட்ட வச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு. அது முதல் டிமாண்ட் என்னவென்றால் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற டிமாண்ட். ரெண்டாவது டிமாண்ட் என்னவென்றால் இவர்கள் யாரும், அதாவது டிடிவியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவையோ அதிமுகக்குள்ளால் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் கூறக்கூடாது என்று வைத்த டிமாண்ட். இந்த 2 டிமாண்டினால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அனைவரையும் ஏறத்தாழ தூக்கி வீசின கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ண ஒரு நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு டிடிவி கருவேப்பிலை, ஓபிஎஸ் கருவேப்பிலை, சசிகலா கருவேப்பிலை, அண்ணாமலை கருவேப்பிலை. சரி, அப்போ 2026 திமுகவுக்கு ஒரு கேக் வாக் சுச்சுவேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது, நல்ல காம்படிஷன் இருக்கும். ஏனென்றால் இப்போ 3வது ஒரு கூட்டணி வந்திருக்கிறது. இளைஞர்கள், உங்களை போன்ற இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் நான் காண்கிறேன். ஏனென்றால் ஏறத்தாழ ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு வரை இருக்கின்ற இளைஞர்கள், பெரும்பகுதி இருக்கின்ற நபர்கள் விஜய் ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நினைக்கிறார்கள். சினிமா துறையில் ஒன்றும் செய்யவில்லை. சினிமா துறையில் இருக்கின்ற டெக்னீஷியை கேட்டாலும், பாக்கி இருக்கின்ற நபர்களை கேட்டால், லைட் பாயிலிருந்து எல்லா திட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்வார்கள். ஆனால் அப்படி இருந்தும் கூட விஜய் மேலே ஒரு அதீதமான நம்பிக்கை இன்றைக்கி இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிறது, அதாவது இளைஞர்களுக்கு இருக்கிறது. அவர் ஒரு கணிசமான சதவீதத்தினுடைய இளைஞர் வாக்குகளை எடுத்து செல்வார். அதிமுகவை பொறுத்தவரை இந்த பாஜக கூட்டணியினால் அவர்கள் சில வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை இழப்பார்கள். திமுக கூட்டணி நிச்சயமாக அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சினால் பல வாக்குகளை இழக்கும். அப்போ இது எல்லாம் ஒரு மிக மிக டைட் கான்டெஸ்டாக தான் நான் பார்க்கிறேன். ஏறத்தாழ 2016 நடந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட். அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஏறத்தாழ ஒரு 1%க்கு கீழே இருக்கின்ற வித்தியாசமாக இருக்கிறது. அந்த ஒரு வித்தியாசத்தை நான் 2026 காண்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை கொடுத்து எங்களோட பதில் சொன்னதுக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்காக ராஜ்குமார்.